Hi friends, welcome to Tutu Sulagam. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா எத்தனை கிலோ பூண்டு கொடுத்தாலும் ஈஸியா உரிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பூண்டு ஈஸியா உரிக்கிறதுக்கு 1-2 மெத்தட் இல்லங்க, 8 டிப்ஸ் பிளஸ் அதோட ஒரு ஹெல்த் டிப்பும் இருக்கு. லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சைவ சாப்பாடா இருந்தாலும் சரி இல்ல அசைவ சாப்பாடா இருந்தாலும் சரி பூண்டு நம்ம சமையல்ல டெய்லி கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒண்ணு. மிளகுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது போல பூண்டுக்கு ஒரு பழமொழி கிராமப்புறங்கள்ல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு கைவசம் இருந்தா போருக்கே போகலாம் அப்படின்ற பழமொழி தான். சரி வாங்க பேசி போர் அடிக்காம விஷயத்துக்கு போயிடலாம். பூண்டு வாங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் எத்தனை லேயர் இருந்தாலும் அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி பல்லு பல்லா தெரியணும். அதுதான் நல்ல பூண்டு. ஃபர்ஸ்ட் பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி அதை தனித்தனி பல்லா மாத்திக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான கத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பூண்டு தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். பாத்தீங்கன்னா ஸ்கின்னு தனியாகவும் நம்ம பூண்டு தனித்தனி பல்லாவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி தனித்தனி பல்லா கிடைச்சிருச்சு. இதுக்கு இன்னொரு சிம்பிளான மெத்தடு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை காட்டுறதுக்கானது தான். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தினாலும் நம்மளுக்கு தனியாக பல்லு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் பூண்டு எத்தனை கிலோ வாங்கினாலும் இந்த மாதிரி தனித்தனி பல்லா பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இல்லை இந்த மெத்தட்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு ஆரஞ்சு சோள மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா அழகாக தனித்தனி பூண்டு பல்லா கிடைச்சிரும். நமக்கு பூண்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க பூண்டு வறுத்தோ இல்லை சமைச்சோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா பூண்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ எடுத்து பார்த்தோம்னா பூண்டு நம்மளுக்கு நல்லா அழகாக ஈஸியாக உரிக்க வந்துடும். விரலுக்கு வேலையே கிடையாது. இங்கே லைட்டாக ஒரு வாழைப்பழத்தோலை உரிக்கிற மாதிரி அழகாக உரிச்சு எடுத்துடலாம். பொதுவாக பூண்டோட தலைப்பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம கத்தியில் வச்சு கட் பண்ணாலும் நம்மளுக்கு பூண்டு உரிச்செடுக்கும் போது நகமெல்லாம் வலிக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பூண்டில் இந்த மாதிரி சில் வாட்டர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும். நமக்கு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா பூண்டு நல்லா ஊறி இருக்கும். ஊறினதுனால அதோட டிப்பு, அதோட தலைப்பகுதியும் நல்லா ஈஸியாக நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக அழகாக பூ போல உரிக்க வரும் உங்களுக்கு. இது ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட்னே சொல்லலாம். நீங்கள் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பூண்டை ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு பூண்டு ஊறி முடிச்சவனே ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக பூண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு பூண்டு குழம்பு, பூண்டு லேகியம் அப்படின்றதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் பூண்டுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாட்டு பூண்டு கொஞ்சம் சின்ன சின்ன பல்லா இருக்கும். மலைப்பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நாட்டு பூண்டை உரிச்செடுக்கிறது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டை தனித்தனி பல்லா பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி கடாயில் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பரட்டி விட்ட பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடி வச்ச பின்னாடி ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேர்த்து நிற்கும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சத்தம் பாருங்க, நல்லா சலசலன்னு கேட்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருக்கலாம். நல்லா ஆறின பின்னாடி இந்த பூண்டை இந்த மாதிரி கையாலே கசக்கி விட்டாவே உங்களுக்கு அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பூண்டு நல்லா ஈஸியாக உரிக்க வந்துடும். இப்போ குழந்தை பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பூண்டு வாங்கி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா பால் சுரப்பு அதிகரிக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பூண்டு குழம்பு ஈஸியாக வைக்கிறது எப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி பூண்டு எல்லாத்தையும் எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் நம்ம அழகாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பூண்டை கையில் எடுத்துட்டு நல்லா கசக்குனாவே அது தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் சதை அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு அடிகனமான நான் பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கேலரிஸ் நிறையவே பேர்ன் ஆகும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு இதை இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நல்லா குலுக்குங்க. இப்போ இதை குலுக்கி நீங்கள் எடுக்கங்களாட்டியும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நல்லா வேர்த்து விறுவிறுத்து உங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், தோல் தனியாக பூண்டு தனியாக அழகாக பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கு 2 in 1 பர்பஸ். இது எக்ஸசைஸும் பண்ண மாதிரி ஆச்சு, பூண்டு தோல் தனியாக உறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
பூண்டு பாருங்கள் தனித்தனி பல்லாக அழகாக உறிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஹைட் வைஸ்லேயும் நம்ம பாத்திரம் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மூடி கண்டிப்பாக இருக்கணும். மூடி போட்டு மூடி பண்ணுற ஒரு மெத்தட் இது. நெக்ஸ்ட்டு ஒரு துணிப்பை போதும் நமக்கு. இந்த துணிப்பை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த துணிப்பையில் நம்ம தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். ரப்பர் பேண்டோ இல்லை நீங்கள் நூல் இருந்தால் கூட நீங்கள் நூலை வச்சு கட்டிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி விட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி துணி துவைக்கிற மாதிரி மெதுவாக லைட்டாக அடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை அடித்தாவே போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மெத்தடில் பூண்டு உரித்தாலும் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு டைமில் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை அந்த பவுலில் கொட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே தோலும் பூண்டும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு தேவை. நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் மெத்தட். இந்த மாதிரி பூண்டை வச்சுட்டு 2ஆக கட் பண்ணாவே நம்மளுக்கு நல்லா ஈஸியாக உரிச்சிடலாம். பூண்டு வந்து நல்லா காஞ்சி இருந்ததுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு. நல்லா ஈஸியாக உரிச்சு எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 7th மெத்தட் பார்த்தீங்கன்னா இதை நீலவாக்குலையும் இந்த மாதிரி கிராஸ் ஆகும், லென்த் வைஸும் கிராஸ் ஆகும். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பாருங்கள் நல்ல பூ மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கே நல்லா ஈஸியாக எல்லாமே வந்துடும். சமையலுக்குன்னு தனியாக நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தட்லாம் வேணாங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நச்சுன்னு 4 தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழகாக உரிக்க வந்துடும். நம்ம எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான் ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். 8 மெத்தட்ஸும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் ஒரு டிப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து கேஸ் ட்ரபிள், அதாவது வாய்வு பிடிப்புன்னு முதுகு வந்து குனியவோ நிமிரவோ முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரிக்கரண்டியை வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய பூண்டு எடுத்து சின்ன பல்லாக பிரித்து எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அதாவது சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது சிம்பிளான ஒரு மெத்தடு உங்களுக்கு. இப்போ இது இந்த மாதிரி படபடான்னு சவுண்டு கேட்கும். இந்த நேரங்களில் நம்ம பூண்டை வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பூண்டை ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்துட்டாவே பூண்டு நல்லா குக் ஆயிரும். நல்ல ஒரு டார்க் கலரில் ஸ்கின் எல்லாம் ஆயிரும். ஆனால் உள்ளே இருக்கிற பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது வந்து ஈவன் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இது வந்து நாங்கள் பெரியவங்க 2 பேர், சின்ன குழந்தைங்க 2 பேர், 4 பேருக்கு அளவாக நான் இதை பண்ணியிருக்கேன். என் குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரி சுட்டு பூண்டு வந்து நிறையவே விரும்பி சாப்பிடுவா. நாங்கள் பெரியவங்க சாப்பிட்றத விட அவள் தான் அதிகமாக விரும்பி கேட்டு சாப்பிடுவா. பூண்டை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் ஹெல்த் டிப் ஒன்று தொண்டை சளிக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அந்த தொண்டை சளி மருந்தை ட்ரை பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு இப்போ ஸ்கின்னை உரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். காரம் இது அந்த ஒரு மாதிரி பூண்டோட ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. இது வந்து முதுகில் பெயின், அந்த கேஸ் ட்ரபிளுக்கான பெயின் இருக்கிறவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் டுட்டு சுலகத்தை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.